உடல் தகுதியில தேர்வாகி ரிட்டன் டெஸ்ட்ல பாஸ் ஆகி 3 வருஷம் கஷ்டப்பட்டு முதல்வர் கையால வேலைக்கு ஆர்டர் வாங்கின 64 பேருக்கு இப்ப வேலை இல்லைன்னு சொல்றாங்கயா. நம்ம புதுச்சேரியில ஊர்காவல் படை அதாயா ஹோம் கார்டு அதுக்கு ஆள் எடுக்கிறோம்னு 30/11/2023 அறிவிச்சாங்க. 7/2/2024 உடல் தகுதி தேர்வு நடத்தினாங்க. அப்புறம் 30/6/2024 ரிட்டர்ன் டெஸ்ட் எல்லாம் நடத்தினாங்கயா. இதுல எல்லாத்துலயும் பாஸ் ஆன 64 பேருக்கு 12/7/2024 இந்த இருக்க கம்பன் கலையரங்கத்துல என்ஆர் ஐயா, அமைச்சர் நமச்சிவாயம் ஐயா இவங்க 2 பேரும் தான் அப்பாயின்மெண்ட் லெட்டர் கொடுத்தாங்க. 6 மாசம் ட்ரைனிங் கொடுத்து 1/3/2025 64 பேருக்கும் சட்ட ஒழுங்கு போக்குவரத்து துறையில வேலை செய்யுங்கன்னு ஆர்டர் கொடுத்தாங்க. அந்த நேரத்துல இதுல செலக்ட் ஆகாத 54 பேர் சேர்ந்து இங்கிலீஷ் பேப்பர் அவுட் ஆஃப் சிலபஸ் கோர்ட்ல கேஸ் போட்டிருக்காங்கயா. அதனால பாருங்க இந்த என்ஆர் பிஜேபி காரங்க மறு பட்டியலை வெளியிட்டு இந்த 64 பேருக்கும் வேலை இல்லைன்னு சொல்றாங்களாமியா. 3 வருஷமா கஷ்டப்பட்டு வேற எந்த வேலைக்கும் போகாம எந்த வெளிநாட்டுக்கும் போகாம இந்த ஊர்காவல் படை ஹோம் கார்டு வேலைக்காக காத்துக்கிட்டு இருந்த இந்த 64 இளைஞர்களும் இப்ப ரொம்ப மன உளைச்சல் இருக்காங்கயா பாவம். இந்த என்ஆர் பிஜேபி கவர்மெண்ட் ஓட்டு போட்ட மக்களுக்கெல்லாம் துரோகம் பண்றதையே குறிக்கோளா வச்சுக்கிட்டு இருக்காங்கயா. அடுத்த எலெக்ஷன்ல காங்கிரஸ் கட்சி தான் ஆட்சிக்கு வரப்போகுது. இந்த 64 ஹோம் கார்டுக்கும் திரும்பவும் வேலை கொடுக்க போகுது. தாத்தா சொன்னா நடக்கும் பாருங்க.